Hey guys, welcome back to my channel. So today let's see about Sonnet 130 of Shakespeare. So இந்த poemல வந்து ஷேக்ஸ்பியர் அவங்களோட மிஸ்ட்ரஸோட பியூட்டியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு கன்வென்ஷனலாக வந்து பியூட்டியை வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து அன்கன்வென்ஷனலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து அவங்களோட மிஸ்ட்ரஸ் வந்து ஒரு ரியலிஸ்டிக் மேனரில் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட மிஸ்ட்ரஸ் ஐஸை வந்து கண்ணை வந்து பார்க்குறதுக்கு வந்து சன் மாதிரியெல்லாம் வந்து கிடையாது. தென் வந்து அவங்களோட லிப்ஸு வந்து காரல்ஸ் மாதிரியெல்லாம் வந்து ரெட் கலரில் எல்லாம் வந்து கிடையாது. தென் வந்து அவங்களோட ப்ரெஷ் வந்து ஸ்னோ ஒயிட் மாதிரியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கலான ட்ரெடிஷ்னல் சொனட்ஸ்க்கு வந்து எகென்ஸ்டாக வந்து இருக்குது. தென் அவங்களோட ஹேர் வந்து கோல்டன் கலரில் வந்து இல்லை, பட் ரேதர் அதுக்கு பதிலாக வந்து பிளாக் ஒயர்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். தென் அவங்களோட பிரெத்தோட சென்ட் வந்து பர்ஃப்யூம் மாதிரி ஸ்வீட்டாக எல்லாம் வந்து இருக்காது. தென் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோசஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ரோசஸ் கூட வந்து அவங்களோட சீக்ஸை விட வந்து ரெட்டாக தான் வந்து இருக்கும். அவங்களோட வாய்ஸ் வந்து மெலடியஸ் மியூசிக் மாதிரி எல்லாம் வந்து இருக்காது. இப்படி வந்து இந்த போயமில் வந்து அன்கன்வென்ஷனல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனல் கப்லெட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களோட லவ் வந்து அதை வந்து ரியலாக உள்ளது. ஸோ அவங்களோட மிஸ்ட்ரஸ் வந்து கன்வென்ஷனல் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லைன்னாலும் அவங்களோட லவ் வந்து ரியல் ஆனது. எப்படின்னா அந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. தென் அதோட அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் see the themes. ஃபர்ஸ்ட் தீம் வந்து அன்கன்வென்ஷனல் பியூட்டி. பாயட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபை பண்ணுற மாதிரி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லவரோட ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸை ஒரு அன்கன்வென்ஷனல் வேயில் வந்து டிபிக் பண்ணி அதை ஒரு யூனிக் பியூட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் ஆத்தென்டிக் லவ். ஸோ இதில் வந்து ட்ரூ லவ்ங்கிறது வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்டாண்டர்ட்ஸால் வந்து பேஸ்டாக வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து அவங்களோட பிலவட் வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே வந்து அவங்கள வந்து பார்க்குறது தான் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தீம் இஸ் poetic ட்ரெடிஷன். ஸோ கன்வென்ஷனலான பெட்ரார்கன் லவ் சொனத்தை வந்து டிஃபை பண்ணுற மாதிரி அன்கன்வென்ஷனலாக வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து டெப்த் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை வந்து கொடுக்குது. ஸோ அப்படின்னா பெட்ரார்கன் சொன்னதில் வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க பியூட்டியெல்லாம். தென் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோசஸ் அண்ட் காரல்ஸ். ஸ்பீக்கர் வந்து அவங்களோட லவரோட லிப்ஸ் வந்து காரல் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து டிப்பிக்கலாக வந்து ரோஸ் கூட வந்து கம்பேர் பண்ணல. இது வந்து ட்ரெடிஷ்னல் poetic ஃபார்மை வந்து டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது இதுவும். நெக்ஸ்ட் சிம்பிள் இஸ் டன் வயர்ஸ். பாயட் அவங்களோட லவரோட ஹேரை வந்து டன் வயர்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காமனாக வந்து பியூட்டிஃபுல் ஹேரை வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒயர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் பிரெத் அண்ட் பர்ஃப்யூம். ஸ்பீக்கர் வந்து அவங்களோட லவரோட பிரெத்தை வந்து பர்ஃப்யூம் கூட வந்து கம்பேர் பண்ணல. இதுவும் வந்து கன்வென்ஷனல் இமேஜரியை வந்து டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. தென் லெட்ஸ் see the figures of speech used in the sonnet. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்லீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லவர்ஸ் ஐஸை வந்து சன் கூட கம்பேர் பண்ணும்போதும், லிப்ஸை வந்து காரல் கூட கம்பேர் பண்ணும்போதும், ஹேரை வந்து ஒயர்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணும்போதும் சிம்லீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூனிக் பெர்ஸ்பெக்டிவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒன் வந்து மெட்டஃபர். ஸ்பீக்கரோட லவரை வந்து காடஸை வந்து மென்ஷன் பண்ணும்போது அவங்களோட பிரெத் வந்து பர்ஃப்யூம் மாதிரி வந்து கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவும் வந்து மெட்டஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஒன் வந்து ஹைப்பர்போலே. அவங்களோட லவர்ஸ் ஐஸ் வந்து சன் மாதிரி வந்து கிடையாது அப்படிங்கிறத ஒரு பிளேஃபுல்லான ஒரு ஹைப்பர்போலே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் வந்து ட்ரெடிஷ்னல் ஆனால் போயம்ஸ் மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் அதோட அன்கன்வென்ஷனல் நேச்சர் மாதிரி வந்து இருக்குது. இது வந்து அவங்களோட லவரோட பியூட்டியை வந்து ஒரு ஆனஸ்ட் அண்ட் யூனிக் வேயில் ஸ்க்ரைப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆனஸ்ட் அஃபெக்ஷன். இந்த அன்கன்வென்ஷனல் டிபிக்ஷன்ஸால் பாய்ட்டோட ட்ரூவான எமோஷன்ஸ் வந்து தெரிய முடியுது. ஃபைனல் ஒன் இஸ் poetic mastery. ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்கில்ஃபுல்லான லாங்குவேஜ் அண்ட் poetic டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உள்ள டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி வந்து ஷோகேஸ் பண்ணுது. ஸோ தென் லெட்ஸ் see the key elements of this sonnet. ஸோ இந்த சொனட்டில் வந்து ரைம் ஸ்கீம் வந்து ட்ரெடிஷ்னல் ஷேக்ஸ்பியரியன் ரைம் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிஏபி சிடிசிடி எஃப்இஎஃப் ஜிஜி. இது வந்து poetic ஸ்ட்ரக்சர் அண்ட் எலிகன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் வந்து மீட்டர். ஸ்டாண்டர்டான ஷேக்ஸ்பியரியன் சொனட்டோட மீட்டர் ஆனால் இயம்பிக் பென்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிதமிக் கேடன்ஸ் வந்து கொடுக்குது. தென் வந்து poetic டிவைஸஸான சிம்லேஸ், மெட்டஃபர்ஸ் அண்ட் ஹைப்பர்போலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட மெசேஜை வந்து கன்வே பண்ணுறதுக்கு.
ஸோ இந்த சொனட் வந்து எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்குமே வந்து சூட்டபுளாக வந்து இருக்க மாதிரி வந்து இருக்குது. இது வந்து யூனிவர்சல் தீம்ஸான லவ் அண்ட் பியூட்டியை வந்து டீல் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜ் அண்ட் பொயட்டிக் ஃபார்ம் வந்து இந்த சொனட்டை வந்து ஒரு லிட்ரரி மாஸ்டர் பீஸாக வந்து ஷோகேஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து தெரிய வருது. ஸோ இந்த பயம் வந்து ஒரு லிட்ரேச்சரில் ஒரு லாஸ்டிங் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. நிறைய ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக் மெரிட்டை வந்து இந்த பொயட்ரிக்கு வந்து இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி போயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.